வணக்கம். இன்னைக்கு நான் செய்ய போகிறேன் சிக்கன். அது நாட்டு ஸ்டைலில் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். கொஞ்சம் சிக்கன் எடுத்துங்க, 200 to 300 கிராம், how much ever you want. அந்த சிக்கன் கொஞ்சம் ஸ்மால் பீசஸில் கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர் போட்டுட்டு ஒரு சைடில் வச்சுடுங்க. அதே நேரத்தில் நான் கொஞ்சம் ஜிஞ்சர் எடுத்துகிட்டு அது சின்ன கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு கருப்பு மிளகாய் போட்டுட்டு இடிச்சுட்டு சைடில் வச்சிடுறேன். அப்புறம் ஒரு ஆனியன் எடுக்கிறேன், ஒரு 4-5 ஆனியன் அது கட் பண்ணுறேன். இந்த வெங்காயம் கட் பண்ணுறதுனா நீங்கள் பார்ப்பீங்க இந்த வீடியோவில். நான் ஒரு 3 டைப்பில் கட் பண்ணிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் சின்ன கொஞ்சம் பெருசு அண்ட் ஃபுல் ஆனியன். கொஞ்சோன்னு இல்லைன்னு எடுத்துகிட்டு நான் இடிச்சிடுறேன். ஒரு வெசல்ல போட்டுட்டு, இல்லைன்னா உங்ககிட்ட எது இருந்தால் கையில் நடிச்சிடுங்க, நோ மெஷின். அப்புறம் அந்த கொஞ்சம் மிளகாய் ரெட் மிளகாய் வச்சுட்டு அதில் கட் பண்ணுறேன் கோஸ்லி. அப்புறம் இது கடுகு இல்லைன்னா நீங்கள் மஸ்டர்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, முதல்ல நான் எண்ணெய் வச்சுட்டேன் எரியறதுக்கு. இதில் நான் போட போகிறேன் ஆசஃபோட்டிடியா கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு. ஆசஃபோட்டிடியா போடுறது அப்புறம் நான் போடுறேன் கடுகு. அப்புறம் நான் போட போகிறேன் இதில் ஜீரகம் போடுறதுக்கு அப்புறம் இதில் எல்லா ஆனியன் எல்லா வெங்காயம் கட் பண்ணிங்க அது எல்லாம் போட்டுடுங்க. எல்லா வெங்காயம் கட் பண்ணது பிறகு இது கொஞ்சோன்னு ப்ரௌன் ஆகலாம், கொஞ்சம் லைட்டாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆகும். அப்போ இதில் போடுறேன் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இல்லைன்னா கார்லிக் பேஸ்ட் மட்டும். அப்புறம் நான் இடிச்சிடுறது இஞ்சி எல்லாம் இதில் போட்டுடுறேன், பிளாக் பெப்பர் கூட. கொஞ்சோன்னு ஃப்ரை பண்ணிவிட்டு ಸ್ವಲ್ಪ ப்ரௌன் ஆகுனா இதில் நான் போட போகிறேன். நான் சைடில் வச்சு அந்த சிக்கன் இதில் போட போகிறேன். சிக்கன் ஜாஸ்தி நேரம் வைக்கல, ஒரு 5-10 மினிட்ஸ். இதில் நான் போடுறேன் இப்போ சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் பவுடர் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சோன்னு ஒரு சால்ட் டேஸ்ட்க்கு ஆட் பண்ணிவிட்டு இதை மூடிட்டு ரொம்ப கம்மி ஸ்லோ ஹீட்டில் வச்சுடுறேன் சைடில். அப்புறம் பார்த்தா நீங்கள் வேணும்னா இது ட்ரை பண்ணிடலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு வேணும்னா இதில் டொமேட்டோ போடலாம், இல்லைன்னா விதவுட் டொமேட்டோ கூட இது நல்லாயிருக்கும். நான் ஒரு 2 ஃபோட்டோஸ் செப்பரேட் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வித் டொமேட்டோ இருக்குது. பின்னா வித் டொமேட்டோ கொஞ்சம் ரெட்டிஷாக கலராக வரும். அப்புறம் பார்ப்பீங்கன்னா நான் ஒரு வேறு நேரத்தில் சேர்த்து ஒரு விதவுட் டொமேட்டோ, which is some big pieces of chicken are there in this. So இது நாங்கள் ஸ்பைசி பஹாடி சிக்கன்.